Hello students, today வந்து 10th standard chapter 3 சமச்சீர் கல்வி அதில் அல்ஜிப்ரா chapter 3 அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து இயற்கணிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதில் எக்ஸசைஸ் 3.1 அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். கொஞ்சம் கவனித்து போட்டாலே சீக்கிரம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கூடிய சாப்டர் தான். சரி, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், solve the following system of linear equation in the 3 variables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து x plus y plus z equal to 5. செகண்ட் equation 2x minus y plus z equal to 9. தேர்ட் equation x minus 2y plus 3z equal to 16. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம். இதில் 3 வேரியபிள்னு சொல்லியிருக்கிறது x, y, z. திஸ் இஸ் அவர் வேரியபிள். ஓகேவா? இந்த ஹோல் ஃபார்மேஷன் தான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாமா? அவங்க கொடுத்துருக்க கிவ்வனேவே நான் அப்படியே எழுதியிருக்கேன். அது வந்து ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுதான் இப்போ இது திஸ் இஸ் அவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 2x minus y plus z equal to 9. This is our second equation. X minus 2y plus 3z equal to 16. This is our third equation. This is given one. இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஆட் ஈக்குவேஷன் 1 and 2. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறேன். எதனால நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக கேன்சல் ஆகுமா? ஸோ நம்ம ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் எழுதிட்டேன். அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன இருக்கும்? 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு இதே ஆட் பண்ணேன்னா 14. திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1 வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இங்கே 2y இருக்குது, இங்கே மல்டிப்ளை பண்ண இது எனக்கு கேன்சல் ஆயிருமா? ஸோ அதுக்காக கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து ஹோல் ஈக்குவேஷனை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 இந்த ரவுண்டு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஈக்குவேஷன் 1 போட்டு ரவுண்டு போட்டிருந்தேன்னா அது ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் டு இந்த மாதிரி 2 or 3, 5 எது போட்டிருந்தாலும் இது வந்து டேபிளில் மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈக்குவேஷன் 1 வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன? அப்போ 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 5 into 2 10. அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. அதை எழுதிக்கிறேன். எகெயின் தேர்ட் ஈக்குவேஷன் இதை வச்சு தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எகெயின் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இது கேன்சல் ஆகுமா? ஏன்னா ப்ளஸ் 2y இங்கே மைனஸ் 2y. ஸோ இது கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2x இருக்குது, இங்கே 1x இருக்குது. 1 + 2 3. 3x ப்ளஸ் 3 + 2 5z. அது இருக்குது. அப்போ 3x + 5z equal to 10 + 16 26. This is our fifth equation. Next, from 4 and 5. This is our fourth equation. This is our fifth equation. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 3x இருக்குது, இங்கே 3x இருக்குது. சைன் மாத்தினா இது ரெண்டு கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் 3x + 2z ஈக்குவல் டு 14 அப்படி எழுதிக்கிறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x + 5z ஈக்குவல் டு 26. அப்போ நான் சைன் மாத்திரேன். எதுக்காக நான் சைன் மாத்திரேன்னா கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக நான் சைன் மாத்திரேன். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இதை ரெண்டே இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன். கேன்சல் பண்ணுறேன். அப்போ 2z மைனஸ் 5z மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 26 ப்ளஸ் 14 வந்து மைனஸ் பண்ணால் 12. பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் 12. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும்? 3z ஈக்குவல் டு 12 இருக்கும். அப்போ z ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 3. இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ z ஈக்குவல் டு 4. இப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை தான் பண்ண போகிறோம். இதுலேயும் பண்ணனா கிடைக்கும், இதுலேயும் பண்ணால் கிடைக்கும். இதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஜெட்டை வந்து ஈக்குவேஷன் 4 or 5 ஏதாச்சும் ஒன்றில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
apply z equal to 4 value in equation 4. Fourth வந்து நான் substitute பண்ணிக்கிறேன். Fourth equation என்ன? 3x plus 2z equal to 14. அப்போ 3x plus 2 into z ஓட value என்னன்னு தெரியும்? 4 தெரியும். Equal to 14. 4 into 2, 8. அப்போ 3x plus 8 equal to 14. அப்போ 3x இந்த பக்கம் வச்சுட்டு இந்த plus 8 இந்த பக்கம் வச்சுன்னா என்னவாகும்? Minus ஆகும். So 3x equal to 14 minus 8. அப்போ 3x equal to 14ல 8 போச்சுன்னா எவ்வளோ? 6. அப்போ 3x equal to 6 அப்போ x equal to 6 divided by 3. இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ x equal to 2 கிடைச்சிருச்சா? இப்போ x வேல்யூ நமக்கு தெரியும், z வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டை வந்து ஈக்குவேஷன் 1 ஆர் 2 ஆர் 3 இதில் நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியாத வேல்யூ என்ன? y. அது கிடச்சிருமா? ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்துகிட்டு x plus y plus z equal to 5. அப்போ xக்கு பதிலாக 2 plus y plus zக்கு பதிலாக 4 equal to 5 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 plus 4 6. அப்போ y plus 6 equal to 5. y இந்த பக்கம் வச்சுட்டு minus 6 இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? 5 minus 6ன்னு மாறுமா? அப்போ இது மைனஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ minus 1. y equal to minus 1. This is our final answer. So our answer is x equal to 2, y equal to minus 1, z equal to 4. இதுதான் answer. Next, second sum பார்க்கலாம். Second sum, first question ல second subdivision. 1 divided by x minus 2 divided by y plus 4 equal to 0. இது first equation. y 1 by y minus 1 by z plus 1 equal to 0. இது second. Next 2 divided by z plus 3 divided by x equal to 14. இது வந்து நம்மளோட third equation. இப்போ இதுலயே பாருங்க எல்லாமே வந்து ஒரு டைரக்டா நம்பரா இல்லாம இதுல இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. ஸோ 1 by x 2 by y இது ஹோல் நம்பர் இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஈக்குவேஷனுக்காக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு நான் சொல்றேன். லெட் 1 by x வந்து நான் p-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1 by y வந்து நான் q-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1 by z வந்து நான் r-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன். p, q, r அப்படின்னு வைக்கணும்னு அதே தான் வைக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ABCD அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ABCன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை PQRன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு 3 இண்டீஜர்ஸாக நான் இது பண்ணுறேன். 1 by x நான் p-ஆ கன்சிடர் பண்ணுறேன், 1 by y q-ஆ கன்சிடர் பண்ணுறேன், 1 by z r-ஆ கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? 1 by x minus 2y plus 4ன்னு கொடுத்துருந்தாங்களா? அதை நான் என்ன பண்ணுறேன்? p 1 by x வந்து p minus 2 by y வந்து y 2 by yன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ அதை வந்து 2qன்னு எழுதிக்கிறேன். yக்கு பதில் q 2q plus 4 equal to 0. அப்போ இந்த plus 4 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா minus 4 ஆகுமா? So p minus 2q equal to minus 4. This is our first equation. இப்போ இது linear equation அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சா? So linear equation ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. This is our first equation. Next second one same procedure. q minus r plus 1ன்னு வரும். இந்த minus plus 1 இந்த பக்கம் போச்சுன்னா minus 1 வரும். So q minus r equal to minus 1. This is our second equation. Same procedure for third also. 2r minus 3p equal to 14 அப்படி எழுதிருக்கு. இது நம்மளோட third equation. இப்போ linear equationல equation formatல 1 2 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அதாவது கொஸ்டினில் given 1 கொடுத்துருந்த வச்சு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை வச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். அப்போது p minus 2q plus 0 equal to minus 4. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? q minus r. q minus rன்னு இருக்குது. அப்போது எனக்கு வந்து qவோட வேல்யூ என்ன? 2 இருக்குது. அப்போது இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். இந்த qவை நான் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் p இல்லை. ஸோ அந்த pக்கு பதிலாக நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் qவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2q. செகண்ட் ஆரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால்
2r மைனஸ் சைன் இருக்கு மைனஸ் சைன் ஈக்குவல் டு 1 into 2 2 மைனஸ் சைன் இருக்கு மைனஸ் சைன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபார்மேட் கிடச்சிருச்சா. இப்போ ப்ளஸ் q மைனஸ் q கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, p இருக்குது ப்ளஸ் என்ன இருக்குது 0 மைனஸ் 2r 2r அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேவா, இது எது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0, இது போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான். 2r ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த 0க்கு வேல்யூ இல்லை, ஸோ ரிமூவ் பண்ணிடும். p மைனஸ் 2r ஈக்குவல் டு மைனஸ் 6. திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்டு அண்ட் ஃபோர்த் எடுத்து நாம் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், 2r ப்ளஸ் 3pன்னு தெரியும். அப்போ இதுலேயும் p இருக்குது 2r இருக்குது, அப்போது மைனஸ் 6 இருக்குது. அப்போ இதே எடுக்கிறோம். அப்போ 3p plus 2r equal to 14. இது our third equation. p minus 2r equal to minus 6. minus 6. இது வந்து நம்மளோட fourth equation. இப்போ இதே பாருங்க, ரெண்டு ஆரும் வந்து கேன்சல் பண்ணலாமா, ஏன்னா ப்ளஸ் 2r இது மைனஸ் 2r கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது 3p, இங்கே 1p இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணால் 4p ஈக்குவல் டு 14 minus 6, அப்போ 8. அப்போ p equal to 8 divided by 4. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ p equal to 2. இப்போ p கிடைச்சிருச்சா. இந்த p வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நாம் அப்ளை பண்ணால் அதர் வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அப்ளை p2 equal to அப்படிங்கிறது இன் ஈக்குவேஷன் 3ல் வந்து அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3 என்ன, 2r plus 3p equal to 14. அப்போ ஈக்குவேஷன் 3 எழுதிக்கிறோம், 2r plus 3p into 14. 2r plus 3p ஓட வேல்யூ என்ன 2, அப்போ 3 into 2 equal to 14. அப்போ 2r plus 6 equal to 14. அப்போ 2r equal to 14 minus 6. 14 minus 6 ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ 2r equal to 8. அப்போ r equal to 8 divided by 2. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போ r equal to 4 கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த p equal to 2வையும் r equal to 4 இது ரெண்டையும் நான் வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி, சரி ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நம்மளுக்கு p கிடைச்சிருச்சு, r கிடைச்சிருச்சு, q தான் கிடைக்கல. ஸோ q இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்து அதில் வந்து இது ஏதோ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு q வேல்யூ கிடைச்சிடும். அப்போ q இருக்க வேல்யூ என்ன, ஈக்குவேஷன் 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு பியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண q கிடைச்சிருமா. நெக்ஸ்ட்டு நம்ம அதுதான் பண்ண போகிறோம். அப்ளை r equal to 4 வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்திருக்கேன். ஈக்குவேஷன் 2 என்ன, q மைனஸ் r equal to -1. எனக்கு q வேல்யூ வந்து தெரியாது, ஆனால் r வேல்யூ தெரியும். அப்போ -4 equal to -1ன்னு எழுதிக்கிறேன். அப்போ q equal to -1, இந்த பக்கம் இருக்க -4 இந்த பக்கம் போச்சுன்னா +4. அப்போ இதே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஏன்னா -1 +4 இருக்குது, ரெண்டு சைன் வேறு இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் 3 கிடைக்குது. பெரிய நம்பரோட சைன் என்ன, ப்ளஸ். ஸோ ப்ளஸ். அப்போ q equal to 3. ஸோ அவர் ஆன்சர் இஸ் x equal to, x மீன்ஸ் p-ஆ, அப்போ அது வந்து 1/2. இப்போ y வந்து q-ஆ, அது வந்து 1/3. நெக்ஸ்ட்டு z வந்து r-ஆ, அது வந்து 1/4. அதுதான் நீங்கள் எழுதிருக்கு. ஏன்னா r வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், q வேல்யூ வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x வேல்யூ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x, y, zக்கு பதிலாக அந்த நம்பர்ஸை வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே வந்து தேர்டு சம் பார்க்கலாம். இது வந்து தேர்டு சம் பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டு சம்மை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y டிவைடட் பை 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் zன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுவுமே வந்து இதுக்கு ஈக்குவல் இது, இதுக்கு ஈக்குவல் இது, இதுக்கு ஈக்குவல் இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷனாக இது ஃபார்ம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறோம், இது ரெண்டே எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், இது ரெண்டே எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், இது ரெண்டே எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துருக்க இது ரெண்டை x plus 20 equal to 3y by 2 plus 10. This is our first part in our question. ஓகேவா.
அதை எடுத்திருக்கேன். இது மல்டிப்ளை பை 2, இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த 2வை வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா இது வந்து டிவிஷனில் இருக்கா, ஸோ இது நான் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் 2வை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது மல்டிப்ளை பண்ணால் 2x plus 2 into 20 40 equal to 3y divided by 2 into 2 plus 10 into 2 20 ஆகுமா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன கிடைக்கும்? 2x plus 40 equal to 3y plus 20 கிடைக்குமா? அப்போது இந்த ஹோல் நம்பரில் இந்த ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த எக்ஸ் இன்டீஜர் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு கொண்டு வரலாமா? அப்போ 2x minus 3y equal to 20 minus 14 வருமா? அப்போ 20 minus 40 20. அப்போ மைனஸ் சைன் தான் பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் நான் போடுறேன். அப்போ -20. அப்போ 2x minus 3y equal to -20. This is our first equation. Next second equation ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது எடுத்துருக்கோம்? நெக்ஸ்ட் ரெண்டு செட் எடுக்கும். 3y divided by 2 plus 10 equal to 2z plus 5. இந்த ரெண்டே எடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 3 இதுலேயும் வந்து இதில் இருக்குது, டிவிஷனில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணேன்? எகெயின் நான் மல்டிப்ளை பை 2 போடுறேன். அப்போ 3y into 2 வந்து போட்டோம்னா இது கேன்சல் ஆயிரும். into 2 20 equal to 2 into 2 4z plus 5 into 2 10. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 3y plus 20 equal to 4z plus 10. நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்டீஜர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு செட் டேர்மு, ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். அப்போ 3y minus 4z equal to 10 minus 20 எழுதலாமா? 10 இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 20 இந்த பக்கம் போச்சுன்னா -20. ஸோ 10 minus 20யா? அப்போ இது இதாச்சுன்னா -10. அப்போ 3y minus 4z equal to -10. This is our second equation. Next third equation ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு செட் எடுக்கலாம். அந்த ரெண்டு செட் என்ன? 2z plus 5 equal to 110 minus y plus z. This is our third equation ஃபார்ம் பண்ணுறதுக்கான செட். இது எடுக்கிறேன். அப்போது 2z plus 5 equal to 110 minus y plus minus z. அப்போது இந்த இன்டீஜர்ஸில் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகலாம். y plus z plus 2z equal to 110 minus 5. அப்போது z வந்து ரெண்டு தடவை இருக்குது. அப்போ y plus 3z ஆகுமா? அப்போ 110 minus 5 105 ஆகுமா? ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுதான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். y plus 3z equal to 105. இது நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம z, y, x, y, z இதை கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவேஷன் 3 எடுத்துருக்கிறேன். அதை வந்து 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3y plus 9z equal to 315 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அப்போ 3y minus 4z equal to -10. இப்போ சைன் ரெண்டும் மாற்றுறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சைன் மாற்றினா கேன்சல் பண்ணலாமா? ஸோ சைன் மாற்றுறேன். ஒரு இதுக்கு சைன் மாற்றணும்னா எல்லாத்துக்குமே மாற்றி தான் வேணும். ஸோ மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ். அப்போ இங்கே எல்லாம் இது மைனஸ் சைன் மாறிடுச்சா? அப்போ இதே கேன்சல் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் 4z equal to ப்ளஸ் 9z. இது ரெண்டே ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 13z equal to 315 plus 10 என்ன? 325. அப்போ z equal to 325 divided by 3 என்ன? இதே கேன்சல் பண்ண 25. அப்போ z equal to 25. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது z equal to 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3y ஈக்குவேஷன் 2 என்ன? 3y minus 4z equal to -10. அதில் சப்ஸ்டியூட் பண்ணா 3y minus 4 into 25 equal to -10. அப்போ 3y equal to 25 into 4 100 equal to -10. அப்போ 3y equal to -10. இங்கே -100 இந்த பக்கம் போச்சுன்னா +100. அப்போ இது சைன் மாறி இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணால் 90 கிடைக்குமா? -10 + 100. அப்போ 90. பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் சைன் தான் போடணும். +90. அப்போ 3y equal to 19 கிடைக்குமா?
அப்போ y equal to இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ 90 divided by 3 இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 30 வரும். அப்போ y equal to 30. இப்போ x வேல்யூ z வேல்யூ கிடச்சிருச்சு, y வேல்யூ கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ z equal to 25 இருக்கு. அதவே வந்து நான் அதே ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் ஈக்குவேஷன் 2 இல்லை substitute the value of y equal to 30 in equation 1. இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டாம், இது பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் z வேல்யூவே 2 டைம்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஏன் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன்? அந்த ஈக்குவேஷனில் தான் வந்து x y 2 இருக்குது. ரிமைனிங் ஈக்குவேஷனில் y z தான் இருக்குது. ஸோ x y இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் எடுத்தால் தானே நமக்கு x வேல்யூ கிடைக்கும். ஆல்ரெடி z y கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐ டேக் ஈக்குவேஷன் 1 2x minus 3y minus 20. அப்போது y வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து நான் போட்டால் என்ன கிடைக்கும்? 2x minus 3 into 30 equal to minus 20 கிடைக்குமா? அப்போ 2x minus 90 3 into 3 9. அப்போ இந்த 0 இருக்குது. ஸோ 0. அப்போ 90. அப்போ ஈக்குவல் டு minus 20. அப்போ 2x equal to minus 20 plus 90. அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 70 கிடைக்கும். அப்போ 90 minus 20 70 ப்ளஸ் சைன் என்ன இருக்குது? இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இதுக்கு இருக்க ப்ளஸ் சைனை நான் இங்கே போகிறேன். அப்போ 2x equal to 70. அப்போ எக்ஸ் வேல்யூ வரணும் 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா? அப்போ 70 divided by 2 35. 35 is our x value. So x equal to 35. So the value of x equal to 35, y equal to 30 and z equal to 25. So இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். Discuss the nature of the solution of the following system of equations ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் 3 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம இது வந்து என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன், இன்ஃபினிட்டிவா அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ சொல்யூஷனில் வந்து கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ எழுதியிருக்கேன். கிவன் ஒன்று அப்படி எழுதியிருக்கேன். x plus 2y minus z equal to 6 equation 1 minus 3x minus 2y plus z equal to minus 12. இது வந்து equation 2. x minus 2z equal to 3. இது வந்து என்னோட equation 3. இந்த 3 equation எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 equation ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கேன்சல் ஆயிருமா? அதுக்காக ஃபஸ்ட்டு 2 equation எடுத்துக்கிறேன். x plus 2y minus z equal to 6. அப்போ minus 3x minus 2y plus 5z equal to minus 12. ஸோ இது சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இது மைனஸ் ஆச்சுன்னா minus 2x plus 5 minus z என்ன 4z equal to 6 minus 12 6. இப்போ பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ். ஸோ என்ன கிடைச்சிருக்கு? minus 2x plus 4z equal to minus 6. This is our fourth equation. Next. தேர்ட் ஈக்குவேஷனே ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x minus 2z equal to 3. ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால் எல்லாமே வந்து செகண்ட் டேபிளில் போகுமா? ஸோ டிவைட் பண்ணுறேன். எதுக்காக டிவைட் பண்ணுறேன்னா, இப்போ இதை டிவைட் பண்ணால் இதை வந்து தேர்ட் டேபிளால் என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இது பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? minus x plus 2z minus 3 கிடைக்குமா? இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து தேர்டே ஃபோர்த்தே வச்சு நான் வந்து கேன்சல் பண்ண முடியுமா எக்ஸ் வேல்யூவை? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ x minus 2z equal to 3, x minus plus 2z equal to minus 3. இப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சலேஷன் என்ன? 0 plus 0. ஸோ 3 4th எழுதியிருக்கேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x minus 2z equal to 3. இதை 4 டிவைடட் பை 2 போட்டதுக்கப்புறம் கிடைச்ச வேல்யூ என்ன? minus x plus 2z equal to minus 3. இது எல்லாமே சைனும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 0 plus 0 equal to 0. ஸோ எவ்ரி திங் இஸ் 0. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன? The above statement has an infinitive number of solution. ஸோ எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ 0 ஆயிடுச்சுன்னா
அது வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அதை தான் நான் வந்து இங்கே ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கிறேன். The above statement is has an infinitive number of solutions. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். கொஸ்டின் வந்து 2y plus z equal to 3 into minus x plus 1. Next second minus x plus 3y minus z equal to minus 4. Next third one வந்து 3x plus 2y plus z equal to minus 1/2. இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டின். இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். 2y plus z equal to 3 bracketல minus x plus 1. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இல்லைல்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ அதை பண்ணுறோம். 2y plus z equal to minus 3x plus 3யா, இந்த 3 உள்ளே போச்சுன்னா என்ன வரும், 3x மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் 1 into 3 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3 மைனஸ் 3x ப்ளஸ் 3யா எழுதியிருக்கோம். எகெயின் 3 இந்த பக்கம் இருக்க 3x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த மைனஸ் இந்த இதை வந்து வச்சுருக்கோம். அதாவது இன்டீஜர்ஸ் இருக்கிறத ஒரு சைடு கொண்டு வரோம், ஹோல் நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அதுதான். அப்போ இந்த பக்கம் இருக்க மைனஸ் 3x இந்த போச்சுன்னா ப்ளஸ் 3x மாறுமா, 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. இது என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 4 மைனஸ் 4ஆ. இப்போ இதை வந்து ரெண்டு சைடையும் மைனஸ் இதால், ஏன்னா இங்கே எடுத்தோன்னா மைனஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் வரும், மைனஸ் 3y ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 4. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஹாஃபில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், 3x plus 2y plus z equal to minus halfனு இருக்குது. அப்போ நான் இதை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ண எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த பக்கம் டிவைடு 2 ஆயிருமா. ஸோ அதுக்காக அப்போ இது வந்து ரிமூவ் பண்ணுறோமா, பேஸ் ரெண்டு ஈக்குவல் ஆச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா. ஸோ அந்த பர்பஸ்க்காக 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 6x plus 4y plus 2z equal to minus 1. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா, 3 ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இனி நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சரி, சொல்யூஷன்லேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன இது ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus 2y plus z equal to 3. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் x minus 3y plus z equal to 4. அப்போ இது எல்லாமே வந்து இது ரெண்டு சேம், பட் சைனும் சேமாக இருக்குது. ஸோ இப்படி இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாமா. இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸா. அப்போ இது சைன் மாதிரி இருந்துன்னா கேன்சல் ஆகுமா. ஸோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ 3x மைனஸ் எக்ஸ் வந்து என்ன 2x. அப்போ 2y ப்ளஸ் 3yயா என்ன 5y ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 3 என்ன மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே தேர்டே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே தேர்டே எடுத்துக்கிறேன். அப்போ 1 இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ எடுத்துக்கலாமா. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1 எழுதிக்கிறேன். இப்போ சைன் இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இதே கேன்சல் பண்ண இதே கேன்சல் பண்ணலாம். ஆனால் சைன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நான் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இது கேன்சல் ஆயிருமா. இப்போ எல்லாமே 0. ஆனால் இது என்ன வரும், 6 + 1 வருமா. அப்போ 7. ஸோ 0 0 இந்த பக்கம் வந்து 7ன்னு இருக்குது. அப்போது hence we array the contradiction as a 0 not equal to 7.
This means that system is inconsistent and has no solution. இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்யூஷனே கிடைக்காது. அதுதான் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். this அதாவது 0 not equal to 7 means that the system is inconsistent and has no solution. இதுதான் என்னோட final answer. next செகண்ட்ல தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? y plus z equal to z plus x by y plus z divided by 4 equal to z plus 3 divided by 3 equal to x plus y divided by 2 comma x plus y plus z equal to 23. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரெண்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரெண்டே எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷனை கடைசி அவங்களே லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டே எடுத்துக்கிறேன். அதாவது y plus z divided by 4 equal to z plus x divided by 3. அப்போ இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் என்ன கிடைக்கும்? 3y plus 3z equal to 4z plus 4x. அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இன்டீஜர்ஸ் இருக்கிறதுல ஒரு பக்கமும் ஹோல் நம்பர்ஸில் ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டு என்ன கிடைக்கும்? சாரி, இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 0 இது பண்ணுறேன். அப்போ 3y plus 3z minus 4z minus 4x equal to 0வா? ஏன்னா இன்டீஜர்ஸே கிடையாது, ஹோல் நம்பரே கிடையாது, எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்குது. ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ 3x வந்து மைனஸ் 4x, நெக்ஸ்ட்டு y வந்து ப்ளஸ் 3y, z வந்து 2 இருக்குது, ப்ளஸ் 3z மைனஸ் 4z இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் மைனஸ் 1z ஈக்குவல் டு 0. அப்போ எடுத்தோடனே இங்கே மைனஸ் வேல்யூ இருக்கும். அப்போ மைனஸ் வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணும்? மல்டிப்ளை மைனஸ் 1 பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆயிருமா? 4x minus 3y plus z equal to 0 மாறுமா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்கு z plus x divided by 3 equal to x plus y divided by 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அப்போ z plus x divided by 3 equal to x plus y divided by 2 வா? டிவைடட் பை 2வா? இது நான் ரெண்டு எடுத்துக்கிறேன். இது ரெண்டே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன கிடைக்கும்? 2z plus 2x equal to 3x plus 3y கிடைக்குமா? அப்போ இது ரெண்டே நான் இந்த பக்கம் கொண்டு வந்தால் 2z plus 2x minus 3x minus 3y equal to 0. அப்போது இதை வந்து 3 இப்போ ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். மைனஸ் 3x மைனஸ் 3x 2x இருக்கா? அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 1x மைனஸ் 1x மைனஸ் 3y ப்ளஸ் 2zன்னு இருக்குமா? எடுத்தோன்னே மைனஸ் சைன் வருது. இப்போ நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு மல்டிப்ளை மைனஸ் 1ன்னு போட்டாமல் வருமா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் x ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0ன்னு மாறுமா? இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே டைரெக்டாக கொஸ்டினில் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ வரிஸ், அதை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 27 அப்படின்னு நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x மைனஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டு சைன் மாதிரி இருக்கா? ஸோ இது கேன்சல் ஆகாமல் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 4x ப்ளஸ் x என்ன? 5x மைனஸ் 1z ஈக்குவல் டு 0. இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்டையும் செகண்டே எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே 3 இருக்குது. அப்போ இதே கேன்சல் பண்ணணும்னா எனக்கு வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் தான் முடியும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 81 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். x ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. அப்போ சைன் மாத்திரம் மைனஸ் இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ், அப்போ இங்கே வந்து மைனஸ். அப்போது இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3x மைனஸ் x என்ன? 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 எனக்கு ப்ளஸ் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். 3 ப்ளஸ் 2 5z ஈக்குவல் டு 81. திஸ் இஸ் அவர் ஃபிஃப்த் ஈக்குவேஷன்.
இப்போது ஈக்குவேஷன் 4 and 5 எடுத்துக்கிறேன். 4th வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இசட் வேல்யூ வந்து நான் கேன்சல் பண்ணோன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் முடியும். ஸோ 4th ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 25 இன்ட்டு -5z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 5th ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 2x + 5z ஈக்குவல் டு 81. அப்போ 25x + 2x என்ன 27. 27x ஈக்குவல் டு 81. அப்போ x ஈக்குவல் டு 81 டிவைடட் பை 27. இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். ஸோ அவர் x வேல்யூ இஸ் 3. நெக்ஸ்ட்டு வந்து x வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. இந்த x வேல்யூ வந்து 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2x + 5z ஈக்குவல் டு 81. அப்போ xக்கு பதிலாக 3 போட்டோன்னா 2 × 3 3x + 5z ஈக்குவல் டு 81. அப்போ 5z ஈக்குவல் டு 81 -6 இந்த பக்கம் இப்போ +6 இந்த பக்கம் போச்சுன்னா -6. ஸோ 81 - 6 equal to z equal to 75 divided by 5 75 கிடைக்குமா இந்த 5z வந்து இந்த பக்கம் வச்சுனா divided by பண்ணா 75 divided by 5 இது கேன்சல் ஆச்சுனா என்ன வரும் 15 கிடைக்கும் அப்ப z equal to 15 இது வந்து வேல்யூ கிடைச்சிருச்சா இந்த z வேல்யூயும் x வேல்யூ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஈக்குவேஷன் 1 என்ன 4x - 3y + z equal to 0 அப்போ x க்கு பதிலா 3 y நமக்கு கண்டுபிடிக்கணும் z க்கு பதிலா 15 தெரிஞ்சதை நான் எழுதி இருக்கேன் சோ 4 × 3 12 - 3y + 15 equal to 0 வா அப்போ இது மைனஸ் ஆச்சுனா என்ன வரும் ஏனா சரி இது ஆட் பண்றேன் அப்போ 15 + 12 27 அப்போ -3y + 27 equal to 0 அப்போ -3y equal to இந்த பக்கம் +27 இது போச்சுனா -27 மா மைனஸ் கேன்சல் ஆயிருமா அப்ப 3y equal to 27 தான இருக்கும் அப்ப y equal to 27 divided by 3 ன்னு எழுதலாமா ஏனா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இந்த பக்கம் போச்சுனா டிவிஷன் ஆகும் so y equal to 27 divided by 3 இது கேன்சல் பண்ணா 9 கிடைக்கும் so the value of x and y வந்து z value வந்து x equal to 3 y equal to 9 and z equal to 15 the system of equation have a unique solution ஏனா x க்கு செப்பரேட்டா யூனிக்கான வேல்யூ இருக்கு z க்கு யூனிக்கான வேல்யூ இருக்கு y க்கு யூனிக்கான வேல்யூ இருக்கு so the system of equation have a unique solution இதுதான் நம்மளோட final statement and answer நான் இந்த சம்ல ஒன்னு சொல்லிறேன் இப்போ இந்த மாதிரி அதாவது லெஃப்ட் சைடு செகண்ட் சம் ஃபுல்லா வச்சு நான் ஒரு கன்க்ளூஷன் என்ன கொடுக்கறேன்னா லெஃப்ட் சைடு இது ஈக்குவேஷன்ல வந்து இந்த பக்கம் இருக்க வேல்யூ இந்த பக்கம் இருக்க வேல்யூ வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அதாவது யூனிக் வேல்யூ கிடைச்சதுனா நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மென்ட் வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கு இந்த மாதிரி அதே ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம்ல இந்த பக்கம் வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஆனா ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்து ஒரு ஹோல் இன்டிஜர் ஹோல் வேல்யூ இருந்தது ஹோல் நம்பர் இருந்தது சோ அந்த மாதிரி இருந்ததுனா வந்து there is no solution அதுக்கு வந்து சொல்யூஷனே ஃபைண்ட் பண்ண முடியாது அதே வந்து எல்லாமே கேன்சல் ஆகி 0 equal to 0 அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே 0வா இருந்ததுன்னா அதுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன் போகும் அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம் क्वेश्चन रीड பண்றேன் தேர்ட் சம் Vani, her father and her grandfather have an average of 53. இது வந்து first statement. Okay வா next 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது second statement. Next 4 years ago if Vani's grandfather was 4 times as old as Vani then how old are they all now அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் செகண்ட் ஸ்டேட்மென்ட் தேர்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு இப்போ அவங்க மூணு பேருக்கு வயசு என்ன அப்படினு கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चन இதேவே நான் வந்து தமிழ்ல ரிப்பீட் பண்றேன் தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் செகண்ட் ஸ்டேட்மென்ட் தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65 இது நம்மளோட செகண்ட் ஸ்டேட்மென்ட் நெக்ஸ்ட் 4 ஆண்டுகளுக்கு மூத்த தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயது அப்படி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க
இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தேர்ட் ஈக்குவேஷன். கொஸ்டினை நல்லா நம்ம புரிஞ்சுட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். let the age of Vani be x years. ஏன்னா ஏஜ் வந்து நம்ம இயர்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வாணியோட ஏஜை வந்து நான் எக்ஸ்னும், வாணியோட ஃபாதர் ஏஜை ஒய் இயர்ஸ்னும், வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜை இசட் இயர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னவா கன்சிடர் பண்ணுறேங்கிறத நான் இங்கே வந்து நான் கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன தமிழ்லே பண்ணுறேன். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53ன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்போது 3 பேர்த்தோட வயதையும் சராசரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரின்னா ஆட் பண்ணி இது பண்ணலாமா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு டிவைடட் பை 3 போட்டால் நமக்கு சராசரி கிடைக்குமா? அதாவது ஆவரேஜ் கிடைக்குமா? ஸோ அதைத்தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 53 இந்த போச்சுன்னா இன்டூ ஆகுமா? அதாவது கிராஸு ஒன்றும் இல்லை, கிராஸ் தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே 1 இருக்கிறதா இது 1ஓட எதை இன்டூ பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 53 இன்டூ 3 159. திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன், அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன? தாத்தாவின் வயதில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. தாத்தாவை என்னவா வச்சுருக்கோம்? இசட்டாக வச்சுருக்கோம். ஸோ பாதின்னு என்ன? ஆஃப் 1/2 இன்ட்டு இசட். அது கரெக்டாக இது ஈக்குவேஷன். தாத்தாவுக்கு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தந்தையின் வயதில் 1/3. 1/3னா 1/3. ஒரு பங்கு எத்தனை? 3/1. அப்போ 1/3. ஃபாதருக்கு என்ன? ஒய், அதுதான் போட்டிருக்கேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வாணிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மற்றும் வாணியின் வயதில் 4/1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன? 1/4. அப்போ 1/4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 65 கொடுத்துருக்காங்களா? ஆகியவற்றின் கூடுதல் 65 கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம 65 போட்டோமா? நெக்ஸ்ட்டு அப்போது 1/2 z ப்ளஸ் 1/3 y ப்ளஸ் 1/4 x ஈக்குவல் டு 65ன்னு இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்னா நம்ம 12 பண்ணணும். எதுக்காக 12 பண்ணணும்னா அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக பண்ண முடியும். ஸோ அதாவது பேஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ண முடியும். அதுக்காக நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு என்ன நம்பர் போட்டால் நமக்கு 12 கிடைக்கும்? 6 போட்டால் கிடைக்குமா? ஸோ அதுதான் போட்டிருக்கேன். அப்போ மேலே கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 6 டிவைடட் பை 2 × 6 இப்போ 12 z ப்ளஸ் இங்கே 3ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 4 × 3 அப்போ மேலே 4. அப்போ 4 டிவைடட் பை 12 y ப்ளஸ் 3 × 4 12. அப்போ 3 × 1 3 x. அப்போ இங்கே பண்ணாலும் இங்கே பண்ணணும், ஏன்னா இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு 12 ஆகணுமா? அப்போ 65 × 12 போட்டால் என்ன? 780 கிடைக்கும். இப்போ பேஸ் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ என்ன எழுதுறோம்? 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 780. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம இப்படி எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இது கரெக்டு தான். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன் பேஸ் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். By given third condition z minus 4, zங்கிறது யாரு? grandfather. So z minus 4
ஈக்குவல் டு 4 மடங்கு வாணியோட ஏஜ்லேருந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸுங்கிறது வாணியோடது, மைனஸ் 4 போடலாமா? அதாவது தேர்ட் கண்டிஷன் வச்சு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ z மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 வந்து உள்ளே போச்சுன்னா மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும்? 4x மைனஸ் 4 இன்ட்டு 4 16. இப்போ 4x மைனஸ் 16. அப்போ z மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் இந்த பக்கம் இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகும். ப்ளஸ் 4 அப்போ z மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் 4 என்ன? 12. பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் 12. ஸோ இங்கே 4xன்னு எழுதலாமா? அப்போ மைனஸ் 4xன்னு வருமா? அப்போ என்ன சொல்லியிருக்காரு? முன்னாடி எடுத்தோன்னா மைனஸ் சைன் இருக்கக்கூடாது. அப்போ மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்திரக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். போத் சைடு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4x மைனஸ் z ஈக்குவல் டு ப்ளஸ் 12 மைனஸ் 12 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அவர் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு 3 ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு, ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம், ஏஜ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் 4y இருக்குது. ஸோ இதையும் நான் கேன்சல் பண்ணணும்னு நினச்சா 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 636 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் நான் அப்படியே எழுதிக்கிறேன். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இதில் வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஆஸ் பர் நம்ம ஃபைன் பண்ணதை அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைன் மாற்றலாமா? சைன் மாற்றினா தானே நம்ம இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் 3x மைனஸ் 4y மைனஸ் 6z மைனஸ் 780. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் எழுதுகிறேன். அப்போ 4x மைனஸ் 3x என்ன? 1x. ஸோ 1x ப்ளஸ் கேன்சல் ஆயிடுச்சு 0 மைனஸ் 4z minus 6z 2z. So minus 2z equal to minus 144 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ x minus 2z equal to minus 144. This is our fourth equation. Next வந்து third ஐ fourth ஐ எடுத்துக்கிறேன். third equation என்ன? third equation என்ன? 4x minus z equal to 12. So இதை வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு ஃபோர்த் டேபிளில் இருக்க இந்த 2z கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 என்ன வரும்? 8x மைனஸ் 2z ஈக்குவல் டு 24னு வருமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் அப்படியே எழுதிக்கிறேன். x மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. அப்போ இது கேன்சல் ஆகுமா? அப்போ 8x மைனஸ் x என்ன? 7x ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 144 என்ன? 168. அப்போ x ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 168 டிவைடட் பை 7 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 24 கிடச்சிருச்சா? இப்போ இந்த வேல்யூ வச்சு y z அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். Substitute the value of x equal to 34 in equation 4. அதை நான் வந்து x ஓட வேல்யூ வந்து equation 4ல substitute பண்ணுறேன். equation 4 என்ன? x minus 2z equal to minus 144. அப்போ x value 24 minus 2z equal to minus 144. அப்போ minus 2z equal to minus 144 minus 24. minus minus plus. So plus பண்ணி minus sign தான் போடணும். So minus 168. அப்போ minus 2z minus 168. minus minus cancel ஆயிடும். அப்போ 2z equal to 168. அப்போ multiplication இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? division ஆகும். So 168 divided by 2. இதை cancel பண்ண என்ன கிடைக்கும்? 84. z equal to 84. This is our z value. Next இப்போ நமக்கு x கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ வந்து இன்னொரு டேபிளில் இன்னொரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருமா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு தெரியும்? 24னு தெரியும். Z வேல்யூ என்னென்னு தெரியும்? 84னு தெரியும். ஸோ 24 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 84 ஈக்குவல் டு 159. இது இரண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 108 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 159. அப்போ y equal to ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும்? மைனஸாக மாறும். ஸோ 159 மைனஸ் 108 ரெண்டே மைனஸ் பண்ண என்ன வரும்? 51. பெரிய வேல்யூ என்ன? 159. ஸோ அதோட சைன் போடணும். ஸோ ப்ளஸ் தான். ஸோ y equal to 51 கிடச்சிருச்சா? ஸோ y நம்ம யாருன்னு வச்சுருக்கோம்? ஃபாதர். z யாருன்னு வச்சுருக்கோம்?
grandfather. வாணியோட ஏஜ் என்ன எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு 3 கிடச்சிச்சா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். வாணி ஏஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 24 இயர்ஸ். வாணிஸ் ஃபாதர் ஏஜ் ஒய் ஈக்குவல் டு 51 இயர்ஸ். வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் இசட் ஈக்குவல் டு 84 இயர்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எல்லாம் கரெக்டானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3 வேல்யூ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். இந்த சம்முக்கு மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக பார்த்த எல்லா சம்முக்குமே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க எக்ஸ் வேல்யூ ஒய்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ 3 வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னா டேக் எனி ஒன் ஈக்குவேஷன் அந்த எடுக்கிற ஒரு ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸ் ஒய் இசட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒய் இசட் இருக்குன்னா அந்த ஒய் இசட்டை எடுத்தாலும் நமக்கு இந்த பக்கம் இருக்க வேல்யூ கூட டேலி ஆகணும். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும், நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும், 24ன்னு தெரியும். ஒய் வேல்யூ 51ன்னு தெரியும். இசட் வேல்யூ 84ன்னு தெரியும். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 159க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் ஆட் பண்ணி பார்த்துடலாமா. ஆட் பண்ணுறேன். 24, 51, 84 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 159க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுதான் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அதுதான் 159க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 4 × 4 8, 8 1 9. அப்போ 8 + 5 என்ன 13, 13 + 2 15. இப்போ 159 வந்துருச்சா நம்மளோட ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்குது. இப்போ 159 கிடச்சிச்சு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து கரெக்டு அப்படின்னு நாமளே வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா இது ப்ரீவியஸாக பார்த்துற அத்தனை சம்முக்கும் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் வெரிஃபிகேஷன் ஓகேவா. இப்போ ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். 4th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The sum of the digit of a 3-digit number is 11. அதாவது 3 டிஜிட் நம்பரோட சம் வந்து 11ன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். If the digit are reversed, the new number is 46. இதை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ நம்பர் வந்து 46 more than 5 times. 46 விட more than 5 times. The formed numbers, அதாவது 5 times the formed numbers கொடுத்துட்டாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் if the 100th digit plus twice the 10th digits is equal to the units digit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 digit என்ன 100, twice plus the tens னா 10th digit. ஓகேவா, அதாவது டபுளாக வருது. நெக்ஸ்ட்டு த யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டிஜிட். ஓகேவா, தென் ஃபைண்ட் தி ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின்னு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே கொஸ்டினை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மூவிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. ஓகேவா, அதாவது 11. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இலக்கங்களில் இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்டு, 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அவர் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். லெட் தி 100 டிஜிட் பி எக்ஸ். 100 டிஜிட் நம்பரை நான் எக்ஸாக வச்சுக்கிறேன். அண்ட் த 10th டிஜிட்டை வந்து ஒய்யாக வச்சுக்கிறேன். த யூனிட்ஸை வந்து யூனிட் டிஜிட்டை வந்து இசட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அவர், நான் என்ன கன்சிடர் பண்ணுறேனோ அதை நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். 100 வந்து எக்ஸாகவும் 10ஸை வந்து ஒய்யாகவும் யூனிட்டை வந்து இசட்டாகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா,
the number is 100x plus 100y plus z அப்படின்னு எழுதலாமா? அதுதான் நான் ஹண்ட்ரட்ஸு, அது அப்புறம் டென்ஸு, இது வந்து யூனிட்ஸ். ஸோ அதை அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இஃப் த நம்பர் டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் ரிவர்ஸ்டு தானே சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கே இருக்கு. ரிவர்ஸ் த நியூ நம்பர் இஸ் 100z plus 100y plus x. அதாவது இதை நான் ரிவர்ஸ் பண்ணால் by given first condition x plus y plus z equal to 11. The by given second condition 100z plus 10y plus x equal to 5 times இது பண்ணி வர வேல்யூ விட 5 டைம்ஸை விட 46 கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 46 5 டைம்ஸா? ஸோ இந்த ஈக்குவேஷனை விட இதோட வேல்யூ விட 5 டைம்ஸ் கூட 46. ஸோ அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 100z plus 100y plus x equal to 5 ப்ராக்கெட்டில் 5 டைம்ஸா? அப்போ 100x plus 10y plus z plus 46. ஸோ இதை நான் இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? 500x plus 50y plus 5z equal plus 46. இதை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால் 500x, மல்டிப்ளை பண்ணால் 50y, மல்டிப்ளை பண்ணால் 5z, அப்போ ப்ளஸ் 46. ஓகேவா? இது கிடச்சிருச்சா? இது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவலா? அதை தான் எழுதியிருக்கேன். அப்போது x மைனஸ் 500x ப்ளஸ் 10y minus 50y plus 100z minus 5z equal to 46. whole number நான் இந்த பக்கம் வச்சுட்டேன். integers கூட இருக்கல, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 499x minus 40y plus 95z equal to plus 46. அப்போது எடுத்தோன்னா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைனை நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? போத் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி மைனஸ் ஒன்னால் பண்ணணும். ஏன்னா மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், மைனஸால் சும்மா மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். ஸோ மைனஸ் சைனு எனக்கு ப்ளஸ் சைனாக மாறினா போதும். அப்போ பண்ணனா என்ன வரும்? ப்ளஸ் 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z மைனஸ் 46னு மாறுமா? திஸ் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க தேர்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி அடுத்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போடுறேன். பை கிவன் தேர்டு கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y z ஈக்குவல் டு z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y இந்த பக்கம் இருக்க z என்ன வரும்? இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்னு மாறுமா? ஸோ மைனஸ் z ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அவர் தேர்டு கண்டிஷன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 கண்டிஷன் நான் கிடச்சிருச்சா? ஸோ இதை வச்சு நம்ம நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேக் ஈக்குவேஷன் 1 and 2 அதை வந்து எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க 95ஐ நான் கேன்சல் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95 பண்ண என்ன வரும்? 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z டிவைடட் பை 1045 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருக்கு. 499x plus 40y minus 95z equal to minus 46 கிடச்சிருச்சா? அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஏன்னா சைனு மாறி இருக்குது, நமக்கு கேன்சல் பண்ண முடியும். ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்குது? 594x 135y அப்போ ப்ளஸ் சைன் வரும் ஈக்குவல் டு இது மைனஸ் ஆச்சுன்னா 999 வருமா? அப்போது இது எல்லாமே வந்து 9th டேபிளால் நமக்கு டிவைட் ஆகுமா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். 9th டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 594 9ஆல் பண்ணால் 66x ப்ளஸ் இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 15y ஈக்குவல் டு இதை 9ஆல் பண்ணால் 111 கிடைக்குமா? எகெயின் இதை வந்து தேர்ட் டேபிளால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ அதை டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 22x ப்ளஸ் 5y plus 37 கிடைக்குமா? This is our fourth equation. Next, first third எடுத்துக்கிறேன். First equation என்ன? x plus y plus z equal to 11. Third என்ன? x plus 2y minus z equal to 0. So, ரெண்டு சைனும் மாறி இருக்கு. So, cancel பண்ண முடியும். Cancel பண்ணிக்கிறேன்.
கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2x plus 3y equal to 11. This is our fifth equation. இப்போ fourth equationையும் fifth equationையும் நான் எடுக்கிறேன். Stage 4 and 5 அதை நான் எழுதியிருக்கேன். fourth equation வந்து எடுத்துட்டேன்னா 22x plus 5y equal to 37 அப்படியே நான் எழுதிக்கிறேன். fifth equation 11 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கேன்சல் பண்ண முடியுமா x வேல்யூ? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். அப்போ 22x plus 33y equal to 121 ஆகுமா? ஸோ இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மைனஸாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ்னு மாற்றுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா plus 5y minus 33y என்ன வரும்? minus 28y equal to minus 121 plus 37 என்ன வரும்? minus 84. அப்போ minus minus cancel பண்ணுற cancel ஆயிடுச்சு. அப்போ 28y equal to 84, y equal to 84 divided by 28. இது cancel பண்ணுற எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். So our y value is 3. Next, substitute the value of y equal to in equation 5. Fifth equation என்ன? 2x plus 3y equal to 11. அப்போ இதில் y value substitute பண்ண எனக்கு x value கிடைச்சிருமா? அதுதான் next பண்ண போகிறோம். அப்போ fifth equation என்ன? 2x plus 3y equal to 11. 2x plus 3 into y value வந்து 3. 3 into 3 9 equal to 11. அப்போ 2x equal to 11 minus 9. 11 minus 9 என்ன? 2 அப்போ 2x equal to 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 2x equal to 2. அப்போது x இந்த வச்சுட்டு 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் ஆகுமா? அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்போ அவர் x வேல்யூ இஸ் 1. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் y இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன? x plus y plus z equal to 11. அப்போ x1 plus y value 3 plus z equal to 11. ஸோ 3 plus 1 4. 4 plus z equal to 11. அப்போ z equal to 11 minus 4 அப்போ 11 minus 4 7. z equal to 7. z value is 7. So our answer is x equal to 1, y equal to 3, z equal to 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாமா? இப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். அப்போது ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணல. நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். x plus y plus z equal to 11. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ 3, அப்போ zோட வேல்யூ 7. இது மூணே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 11. அப்போ 11 equal to 11. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டோமா? ஸோ இதுதான். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் s equal to 1, y equal to 3, z equal to 7. அப்போ அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த மூவிலக்க என்னென்ன என்ன? 3 digit நம்பர். இப்போது ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட். அப்போது அவர் ஆன்சர் இஸ் 1 3 7. இதுதான் இந்த மூவிலக்க எண். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதாவது இது x, இது y, இது z. ஸோ கிடச்சிச்சா? 137. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். Question read பண்ணுறேன். There are 12 pieces of 5, 10 and 20 rupees currencies whose total value is rupees 105. இது வந்து first statement. When first two shots are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Second statement. Find the number of currencies in each shot ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் இதை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105 ரூபாய். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட 20 அதிகமாகிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? நான் வந்து 5 rupees கரன்சி வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். 10 rupees கரன்சியை ஒய்யாக கன்சிடர் பண்ணுறேன்.
20 rupees கரன்சியை வந்து இசட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். By the given first condition படி x plus y plus z equal to இந்த மூணையோட கூட்டுதல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். பை த கிவன் செகண்ட் கண்டிஷன் 5 ரூபாய் நோட்டு எக்ஸு ப்ளஸ் 10 ரூபா நோட்டு ஒய் ப்ளஸ் 20 rupees நோட்டு இசட் ஈக்குவல் டு 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த எல்லாமே வந்து ஃபிஃப்த் டேபிளாக டிவைட் பண்ண முடியுமா? ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 21. இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். 10x plus 5y plus 20z equal to 105 plus 20 அப்படின்னு எழுதுறேன். ஏன் இப்படி எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 105 கிடைக்கும். அதே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நோட்டை இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு. எப்போ இன்க்ரீஸ்டு? இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஷார்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 20 rupees இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ தான் இங்கே 10x plus 5y plus 20z equal to 105 plus 20. ஓகேவா? அந்த இன்க்ரீஸ் ஆகிற 20 rupees. ஃபஸ்ட்டு ரெண்டு நோட்டை எந்த ரெண்டு நோட்டுன்னு சொல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதா வேணா இருக்கலாம். ஸோ 10x plus 5y plus 20z equal to 125. இப்போ இது எல்லாமே வந்து ஃபிஃப்த் டேபிளால் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடே பண்ண முடியும், ரைட் ஹேண்ட் சைடே பண்ண முடியும். ஸோ டிவைடட் பை 5 பண்ண என்ன கிடைக்கும்? 2x plus y plus 4z equal to 25. This is our third equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்? இங்கே வந்து நான் 4z நான் கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 எடுத்துட்டா 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 48. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 21. அப்போ இதை கேன்சல் பண்ணணுன்னா எனக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் 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 மைனஸ்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ்னு போடுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் ரிமைனிங்கு? கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 3x plus 2y equal to 27. This is our fourth equation. Next equation செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டா இது ரெண்டையும் நான் மைனஸ் இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ண முடியுமா? எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் 2x மைனஸ் ஒய் மைனஸ் 4z மைனஸ் 25. அப்போ மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போது என்ன இருக்குது ரிமைனிங்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை நான் வந்து ப்ளஸ்ஸால் மாற்றணுன்னா நான் வந்து மல்டிப்ளை மைனஸ் கொடுக்கலாமா? 1 மைனஸ் 1 கொடுக்கலாமா? அப்போ கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4னு கிடைக்கும். திஸ் இஸ் அவர் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சாரி, ஸோ ஃபோர்த்தே ஃபிஃப்த்தேன்னு எடுத்துக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? இன்ட்டு 2 போட்டுட்டா 2x மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. அப்போ இது கேன்சல் ஆகுமா? ஏன்னா ப்ளஸ் 2y மைனஸ் 2y. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 3 ப்ளஸ் 2 5. அப்போ எக்ஸ் 5x ஈக்குவல் டு 27 ப்ளஸ் 8 35. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 35 டிவைடட் பை 5 equal to 7. அப்போ கேன்சல் பண்ண 7 கிடைக்கும். ஸோ அவர் x value is 7. x equal to 7 அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து x equal to 7 அப்படிங்கிறது வந்து ஈக்குவேஷன் 5ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 5 என்ன? x minus y equal to 4. அப்போ 7 minus y equal to 4 minus y equal to 4 minus 7. அப்போ என்ன?
4 minus 7 minus 3 அப்போ y minus y equal to minus 3 அப்போ minus minus cancel ஆயிரும் அப்போ y equal to 3. This is our y value. Next x கிடைச்சிச்சு y கிடைச்சிச்சு இந்த ரெண்டையும் equation 1ல substitute பண்ணலாமா? Put x equal to 7 y equal to 3 values in equation 1. Equation 1 என்ன x plus y plus z equal to 12. This is our first equation. அதில் substitute பண்ணுறோம் 7 plus 3 plus z equal to 12. அப்போ 7 plus 3 10 plus z equal to 12. அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா minus 12 minus 10 2. அப்போ z equal to 2. our z value is 2. அதுதான் எங்களுக்கு final statement answer வந்து number of currencies in rupees 5 வந்து அதாவது x 7 notes இருக்கும். number of currency in rupees 10 வந்து அதாவது y வந்து 3 notes இருக்கும். number of currency in 20 z வந்து 2 notes இருக்கும். this is our final answer. இப்போ நம்ம overview பார்த்தரலாமா? எல்லா sums ஒரு overview பார்த்தரலாம். so 10th standard chapter 3 chapter 3 algebra அதில் exercise 3.1ல இருக்க sums எல்லாம் ஒரு overview பார்த்தரலாம். first sumல first subdivision question இதுதான், அதுக்கான solution இதுதான் அதுக்கான solution இதில் z value find பண்ணியிருக்கோம். next solution வந்து continue ஆகுது. இதுதான் இதில் x value find பண்ணியிருக்கோம். next இது வந்து y value பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் அதுக்கான சொல்யூஷனு. ஸோ அதில் வந்து p வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அது அப்ளை டு ஈக்குவேஷன் 3ல அப்ளை பண்ணி r வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். r வேல்யூ அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணி q வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்முக்குரிய கொஸ்டின் இதுதான், அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதுதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் அதுக்கான சொல்யூஷன் ஆன்சர். அது சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்க வேண்டிய வேல்யூ அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆன்சர். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் 0 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் அ இன்ஃபினிட்டிவ், இதுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு, அதுதான் இதுக்கான ஃபஸ்ட்டுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது பாருங்கள் 0 ஈக்குவல் டு 7, அப்போ 0 நாட் ஈக்குவல் டு 7 தானே. ஸோ இதுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட், இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்காது, அதுதான் நம்மளுக்கு இருக்கோம். இந்த மாதிரி வந்தால் இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டில் தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதுதான்,
அதாவது செகண்ட் சப்டிவிஷனில் தேர்டு சம்முக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அது கண்டினியூ ஆகிற பாட்டு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். தென் சப்ஸ்டியூட் பண்ணி ஜெட் வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து எல்லாமே யூனிக்கான சொல்யூஷன் கிடைக்குது. த சிஸ்டம் ஈக்குவேஷன் ஹாவ் ஏ யூனிக் சொல்யூஷன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்டு சம். இதுதான் தேர்டு சம்முக்கான கொஸ்டின். இது அதே தமிழில் எழுதியிருக்கேன். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதுதான் அதுக்கான சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. பார்க்கலாம். இது அதுக்கான சொல்யூஷன்ஸு. ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ ஃபோர்த் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி இசட் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இதை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் மெத்தட். அதுலேயும் கிராஸ் வெரிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ சரிதான் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். This is our final answer. Next fourth question. இதுதான் நம்மளோட fourth question. Question வந்து continue ஆகுது. அதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் இது. இது அதுக்கான சொல்யூஷன்ஸ். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் சொல்யூஷன். ஈக்குவேஷன் 4 ஃபைன் பண்ணியிருக்கோம், 5 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். So x value find பண்ணிட்டோம், z value find பண்ணிட்டோம். This is our final answer. That 3-digit number is 137. That is x, y, z. So இந்த நம்பர் கரெக்டு தானான்னு சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் இதுதான். அதுக்கான ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எது எக்ஸ் எது ஒய்னு கன்சிடர் பண்ணுறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் இது. Solution continue ஆகுது. So this is our solution part. This is our final solution. Still solution continue ஆகுது. This is our x value, our y value, our z value. So this is our final answer. That's it. Thank you, students.